என்னுடைய வீடியோ தெளிவா இருக்கா? ஆல் பக்கா சார், ஆல் பக்கா சார். அந்த 1 செகண்ட். சார் நான் பிகின் பண்ணிக்கலாமா சார்? ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் பிரதர், ஒரு செகண்ட். ஓகே ஓகே ஓகே. பிரதர், ஓகே பிரதர். ஓகே சார், யா. ஸோ குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாமே ஆடிபிளா கரெக்டா கேக்குதா கைஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்ம டெஸ்ட் சீரிஸ் பசங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷமா இருக்கு. நம்ம டாக்ஸ் ஃபேக்கல்டி, சிஏ ப்ரோஸோட டாக்ஸ் ஃபேக்கல்டி நம்ம சிஏ திரு சார். ஹீஸ் எ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் having more than 10 EA and CMA. He's double qualified. He's a forensic auditor. He handles indirect taxes and direct taxes. He is our expert tax faculty. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க சொல்லுவோம், நம்ம திரு சார் தான் சொல்லுவோம். பிகாஸ் he handles classes in தமிழ் கம் இங்கிலீஷ். நம்ம சிஏ ப்ரோஸோட மெயின் ஒரு ஹைலைட்டே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் கம் தமிழ்ல நம்ம கரெக்டா கிளாஸ் எடுத்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பீக்ல கொண்டு வரது நம்மளுடைய மெயின் ஹைலைட்டே. அது நாங்க குவாலிட்டி சொல்ற விஷயம் எதுக்காகவும் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம நிஜமா சொன்னா 100-200+ ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். நம்ம ஆன்லைன் பசங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க, டெஸ்ட் சீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நிறைய பேர்னால இந்த attend பண்ண முடியல because we are recording this session. I hope sir will be recording it. So on behalf of CA Bros, I really welcome CA Thiru sir because practicing the tax filing season இந்த ப்ரெஷரைஸ் ஆன டைம்ல ப்ராக்டிஸ் பண்ற ஒரு சிஏவை கூப்பிடுறதே தப்பு, ஏன்னா அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு. பட் நமக்காக இன்னைக்கு செஷன் நடத்தணும். ஸோ இது மாதிரி இனியும் ஃபியூச்சர்ல நிறைய செஷன்ஸ் டிடி ஐடிடி ஆகட்டும் நடத்தணும் நான் தாழ்மையா வேண்டிக்கிறேன் கேட்கிறவங்க கிட்ட. ஸோ ஹோப் ஐ திங்க் யூ கேன் பிகின் த செஷன் சார். And welcome to CA Bros and welcome to the session. I welcome all the students to attend this session and welcome all. Thank you, Seshadri. குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஜஸ்ட் ஒரு சார்ட் மட்டும் போடுங்க பார்ப்போம் ஸ்பீடா. என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா? என்னுடைய வீடியோ நீ அதுல கொஞ்சம் அந்த ரெக்கார்டிங்ஸ் கொஞ்சம் பாருங்க. ஒரே நிமிஷம். I request all the students not to open up their videos. நீங்க வந்து சாட் பண்ணுங்க, ஓகேங்களா? வீடியோஸ் யாரும் ஓபன் பண்ண வேணாம், நிறைய சாட் பண்ணுங்க. ஓகே, யூ ஜஸ்ட் சாட். சார் क्वेश्चन கேக்கும்போது சாட் மட்டும் பண்ணா போதும், யாரும் வீடியோஸ் ஆன் பண்ணி அத இதாக்க வேணாம். ஓகே, மைக் ஆன் பண்ணி பேசலாம், மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஓகே, சரி, நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ரைட். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம டார்கெட் வந்து நிறைய வச்சிருக்கோம். கிளப்பிங், செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாசஸ், தென் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், தென் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். எல்லா டாப்பிக்கையும் முடிக்க முடியுமா அப்படின்றது தெரியல. இந்த செஷனுடைய நோக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கான்செப்சுவல் கிளாரிட்டி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இதுல நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். என்னோட வாய்ஸ் சரியா இல்லையா? இப்போ ஓகேவா? இப்போ கிளியரா இருக்கா? என்னோட வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே தானே எல்லாருக்கும்? ஸ்கிரீன் ஷோ ஆகுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் உங்களுக்கு கிளியரா இருக்கா?
ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? சார் கிளியரா இருக்கு. வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா ஓகே கேக்குதா தம்பி? ஆடியபிள் தான் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, சி இன்னைக்கு செஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கான்செப்சுவல் கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான். சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த டிஸ்கஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் பண்ணணும், நானும் பண்ணணும். நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் அந்த கொஸ்டினுடைய ஆன்சர்ஸ் என்ன, அதை என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்னோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சாப்டரை வந்து ரிவைஸ் பண்ணி தென் வந்து அதோடைய கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். ரிவிஷன் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் கிடையாது, ஜஸ்ட் மேஜர் ப்ரொவிஷன்ஸை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டு போயிடுறேன். இல்லை மேஜராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும் அப்படின்றது தான். ஓகே, ரைட். தென் மூவ் ஆன் இன்டு கிளப்பிங் ஆஃப் இன்கம். முதல்ல கிளப்பிங் ஆஃப் இன்கம் போயிடுவோம், சின்ன சாப்டர். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த சாப்டர் போகலாம். ஓகே, ரைட். கிளப்பிங் அப்படின்றது முதல்ல என்னன்றது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதர் பர்சனுடைய இன்கம், ஆக்சுவலாக அதர் பர்சனுடைய இன்கம் கிடையாது, நம்மளுடைய இன்கம் தான் அது. அதாவது நம்ம வந்து ஒரு இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவெர்ட் பண்ணியிருப்போம் இன்னொரு பர்சன்ட்டை. அந்த இன்கம்மை நம்மளுடைய இன்கம்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பிங். யூ நோ தட். அந்த ப்ரொவிஷன்ஸில் நம்ம சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து நான் ஷோ பண்ணுறேன். அதோடைய ஆன்சர்ஸை வந்து நீங்கள் எனக்கு சார்ட்டில் போடுங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோலையும் எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். Mr. Ambani transfers 100 debentures of Reliance Limited to his wife without adequate consideration. Interest on debentures, கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிளா? அம்பானி அப்படின்றவர் 100 டிபெஞ்சர்ஸ் வந்து ரிலையன்ஸ் கம்பெனியோட ஒய்ஃபுக்கு வந்து வித்தவுட் அடிக்கேட் கன்சிடரேஷன் கொடுக்குறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கிளப் ஆகுமா? ஓகே, கிளப் ஆகும். எஸ் 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 ஓகே. ரைட். இப்போ இன்ட்ரெஸ்ட் கிளப் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். 100 டிபெஞ்சர்ஸ்க்கு பதில் சப்போஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, அப்போ கிளப்பிங் ப்ரொவிஷன் அட்ராக்ட் ஆகுமா? 100 டிபெஞ்சர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதில் தன்னுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, அப்போ கிளப்பிங் ப்ரொவிஷன் அட்ராக்ட் ஆகுமா? ஓகே, இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து என்ன ராங்காக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை மட்டும் இல்லை, எனி ப்ராப்பர்ட்டி, என்ன ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும், டிபெஞ்சர்ஸாக இருக்கலாம், ஷேர்ஸாக இருக்கலாம், எனி அசெட், எந்த அசெட்டை வித்தவுட் கன்சிடரேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது கிளப்பிங் கீழே அட்ராக்ட் ஆகுமா? அட்ராக்ட் ஆகும். ஓகே, சரி. ஸோ அப்போ இந்த இடத்துல டிபெஞ்சர்ஸ் அட்ராக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும். சரி, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 100 டிபெஞ்சர்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது இல்லை, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 வச்சுப்போம். இந்த 50,000 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக இன்வெஸ்டட் இன்டூ ஆர்டி அக்கௌண்ட், ரெக்கரிங் டெபாசிட்ல போடுறாங்க. அந்த ரெக்கரிங் டெபாசிட்ல ஒரு 5,000 வந்து ஏர்ன் பண்றாங்க. இந்த 5,000 கிளப் ஆகுமா? நோ. எதனால கிளப் ஆகாது? அதுக்கு பேர் என்ன? யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்ல முடியுமா? சார் அக்ரீஷன் இன்கம் கிளப் ஆகாது சார். ஓகே, இது மாதிரி மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. யார் வேணா மைக் ஆன் பண்ணலாம். ஓகே, ரைட். அக்ரீஷன் இன்கம் ஆக்சுவலா முதல் கேள்வி என்ன வச்சேன் அப்படின்னா, இந்த ஒரு அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த அசெட்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் கிளப் ஆகுமா அப்படின்னு கேட்டா எஸ். பட் அந்த அசெட்ல இருந்து வரக்கூடிய இன்கம் ஃபர்தரா இன்வெஸ்டட் இன்டூ சம் அதர் ஃபார்ம், அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் வந்து கிளப் ஆகுமா அப்படின்னா கிளப்பிங் ஆகாது. பிகாஸ் அக்ரீஷன் இன்கம் கிளப் ஆகாது. ஓகே, சரி, ரைட். அடுத்த கேள்வி, மிஸ்ஸஸ் ஆக்சுவலா ஹிம்லர். ஓகே, மிஸ்ஸஸ் ஹிம்லர் இம்மார்டல் பார்ட்னர் இன் டிவிகே ஃபர்ம். டோட்டல் கேபிட்டல் மிஸ்ஸஸ் ஹிம்லர் 5 lakh. ஹஸ்பண்டுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 3 lakh. டோட்டல் ஃபர்ம் கேபிட்டல் வந்து 10 lakh. சி ரிசீவ்ஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்
rupees 1,50,000 கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகுமா? கொஸ்டின் ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு கிளப்பிங் ப்ரொவிஷன் அட்ராக்ட் ஆகுமான்னு மட்டும் சொல்லுங்க. எவ்வளோன்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லலாம். மைக்ல சொல்லுங்க. கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகுமா? வாய்ஸ் கேக்குது இல்ல தம்பி? கிளியரா இருக்குல்ல? சார் கிளியரா தான் சார் இருக்கு. ஓகே. கிளப்பிங் ஆகுமா? ஆகாது சார். ஆகாதா? ஆக்சுவலா 3 into 1,50,000 கிளப் பண்ணலாமா சார் சூர்யா? சி கவனிங்க. ஏன் ஆகாது? ஏன் ஆகாதுப்பா? ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் ஆகாது? ஏன்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆகாது சார். ஏன்? வை? ஏன்னா அது 10(2A) எக்ஸம்ப்டட். எஸ், வெரி குட். 10(2A) ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து எக்ஸம்ப்டட். இதை பார்த்த உடனே நம்ம எல்லாத்துக்கும் கை துருத்துருன்னு இருக்கும். இதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த சூர்யா போட்ட மாதிரி வந்து 3/5 into 1,50,000 அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுருவோம் கிளப்பிங் ப்ரொவிஷன் அப்படின்னு. சி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் பார்ட்னர் கையில் வந்தாலும் எக்ஸம்ப்டட் அண்டர் செக்ஷன் 10(2A) as well as ஒய்ஃப், அதாவது விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளப்பிங் ப்ரொவிஷனில் இருக்கும் போதும் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் என்ன தான் அப்படின்னா எக்ஸம்ப்ட் தான். 10(2A)ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகிடும். ஸோ தட் இந்த இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் டாக்ஸபிள், இட் இஸ் பியூர்லி எக்ஸம்ப்டட் இன்கம். ஓகேவா? சரி, இந்த 10(2A)ல ஏன் எக்ஸம்ப்ட் அப்படின்னா ஃபர்மே வந்து இதுக்காக டாக்ஸ் கட்டிடும். ஸோ தட் ஃபர்தராக நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா திரும்ப அந்த இண்டிவிஜுவல் பார்ட்னர் வந்து டாக்ஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சரி, ஷேர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்றதுக்கு பதில் சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா கிளப் ஆகுமா? கிளப் ஆயிரும் சார். எவ்வளோ ஆகும்? to the extent of capital contribution. அதெல்லாம் இங்க இருக்கு. ஒர்க் அவுட் பண்ணி சொல்லலாம். கால்குலேட்டர் வச்சுக்கோங்க கையில. ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி கால்குலேட்டர் பக்கத்துலயே வச்சுக்கோங்க. எவ்வளவு தூரத்துக்கு கிளப் ஆகும்? சார் 45,000 சார். எப்படி வந்துச்சு 45,000? 1,50,000 divided by 10 lakh into 3 lakh. டிவைடட் பை 10 lakh போடணுமா? டிவைடட் பை 5 lakh போடணுமா? ஆக்சுவலா சி ரிசீவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களுடைய ஷேரை தான் இவங்க ரிசீவ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? டோட்டல் ப்ராஃபிட் அங்க எங்கனாச்சும் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? டோட்டல் ப்ராஃபிட் மென்ஷன் பண்ணிருக்கா தம்பி? இல்ல சார். சி ரிசீவ்ஸ் அப்படின்னா அப்ப அவங்களோட ஷேரா தானே இருக்க முடியும். ஆமா சார். அவங்க ஷேரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஷேர் டு தி எக்ஸ்டென்ட் அளவுக்கு தானே டாக்ஸ் ஆகும். எஸ் ஆர் நோவா? எஸ் சார். அப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா பதட்டத்துல இது வந்து ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் ஆக்சுவலா. கவனிங்க எல்லாரும். இதுல ரிசீவ்ஸ் 1,50,000 வார்த்தை இருக்கு. டோட்டல் ப்ராஃபிட் அல்லது ப்ராஃபிட் அப்படின்ற வார்த்தை இல்ல. சப்போஸ் ப்ராஃபிட்னு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா தம்பி சொன்னதுதான் 1,50,000 டிவைடட் பை 10 இன்டூ எவ்வளோ ஹஸ்பண்டோடைய கான்ட்ரிபியூஷன் 3 lakh. ஸோ அப்போ 3 lakh வரைக்கும் வந்து டாக்ஸ் ஆகும் டு த எக்ஸ்டென்ட் வரைக்கும். பட் ரிசீவ்ஸ் அப்படின்னா அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷனுக்கு அவங்க வாங்கக்கூடிய ப்ராஃபிட்டை ஆர் அவங்க வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு வச்சுப்போம். ஸோ தட் இந்த 1,50,000க்கு யாருடைய அமௌண்ட் வரைக்கும் தான் ஆகும் அப்படின்னா டிவைடட் பை 5 into 3. போட்டா எவ்வளோ வருது தம்பி? 90,000 வருதா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கயா. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஆன்சர் பண்ண தான் நான் நிறைய பாயிண்ட் சொல்லுவேன் நான். ஓகே, 90,000 கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மிஸ்டர் காக்ரோச் gives rupees 5,000 per month for family expenses to his wife. His wife saves rupees 2,000 every month and deposited that money into RD account. And she earns interest rupees 1,500 for whole year. Now clubbing provisions will be attracted.
காக்ரோச் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாரு 5,000 ஃபார் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், மீட்டிங் அவுட் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ். அதில் 2,000 சேவ் பண்ணி டெபாசிட்டட் இன்டு ஆர்டி அக்கௌண்ட் அண்ட் தென் she earns rupees 1,500 for whole year. Now clubbing persons will be attracted or not? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. நோ நோ ஒய், எதனால கிளிப்பிங் ஆகாது? வாட் இஸ் த ரீசன்? எஸ் நோ அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, ரீசன் சொன்னீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சார் இது ஒரு அக்ரீஷன் இன்கம் சார். அக்ரீஷன் இன்கம் வந்து கிளப் ஆகாது. அக்ரீஷன் இன்கமா? இல்ல தம்பி, ராங் ஆன்சர். எதனால கிளப் ஆகாது? ஏன் ஆகாது? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இதுல இருந்து ஏதோ ஒரு இன்கம் ஜெனரேட் ஆச்சுன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவரோட இதுல வராது சார். எப்படியா ட்ரான்ஸ்ஃபர்? 5,000 வந்து ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்காரு அவரை. ஒய்ஃப் வந்து 2,000 சேவ் பண்ணி ஆர்டி அக்கௌண்ட்ல போடுறாங்க. இந்த ஆர்டி அக்கௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது 1,500. இது கிளப் ஆகுமா ஆகாதா? ஏதோ ரீசன், உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன் சொல்லுங்க. சொல்லுங்க சவுண்டா. ஏன் ஆகாது? ஏன்னா இது வந்து இன்கம் ஃப்ரம் இன்கம் சார். இது வந்து இன்கம் ஃப்ரம் இன்கம். இன்கம் ஃப்ரம் இன்கமா? ஒய்ஃபுக்கு வந்து அவர் சேலரி கொடுக்கல தம்பி. அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 5,000 ஜஸ்ட் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். சரி, இதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன், கவனிங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல பெர் மந்த் ஃபார் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்ன்ற வார்த்தை கொடுக்கல. இஸ் ஒய்ஃப் சேவ் ருபீஸ் 2,000 அப்படி கொடுக்கல. காக்ரோச் வந்து 5,000 கொடுக்குறாரு தன்னோட ஒய்ஃபுக்கு. அந்த 5,000 டைரக்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி அக்கௌண்ட்ல போடுறாங்க. அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அது கிளப் ஆகும். ஆனால் இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் 5,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுக்குறாங்க. அதுல இருந்து இவங்க சேவ் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பின்மணின்னு சொல்லுவாங்க. இந்த பின்மணியை கொண்டு போய் திரும்ப அக்கௌண்ட்ல ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல ஆர்டி அக்கௌண்ட்டோ எஃப்டி அக்கௌண்ட்டோ இதுலயே போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு இன்கம் வருது அப்படின்னா அது டாக்ஸ் ஆகாது. சப்போஸ் இந்த வார்த்தை மட்டும் இல்லை, ஃபார் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஒய்ஃப் சேவ்ஸ் ருபீஸ் 2,000, இந்த வார்த்தை மட்டும் இல்லை, 5,000 ரூபாய் கொடுக்குறாரு, இந்த 5,000 ரூபாய் டேரெக்டாக கொண்டு போய் ஆர்டி அக்கௌண்ட்ல போடுறாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா தட் இன்ட்ரெஸ்ட் வில் பி கிளப்டு. ஓகேவா? இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் காக்ரோச். பட் இந்த இடத்துல 5,000 ரூபாய் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுக்குறாரு, அதுல சேவ் பண்ணி இவங்களுடைய பின்மணியை கொண்டு போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சேவிங்ஸை கொண்டு போய் பண்றதுனால கிளிப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகாது. கிளியரா? கொஞ்சம் ஸ்பீடா போடுங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன் நான். கிளியரா? கிளியர்னா கிளியர்னு போடுங்க சார்ட்ல. எஸ் சார், கிளியர் சார். ஓகே, நெக்ஸ்ட். கிளியர் கிளியர் கிளியர். ஓகே ஓகே. See, Mr. Tata is a child of Mr. Atta. Mr. Tata receives 25,000 income. அதாவது மிஸ்டர் டாடா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மைனரை பற்றி பேச போகிறோம். ஓகே, சரி. இந்த இடத்துல மைனர் இன்கம் வந்து டாக்ஸ் ஆகுமா ஆகலையா அப்படின்றது தான். கிட்டத்தட்ட ஒரு 4 சிச்சுவேஷன் வச்சிருக்கேன் நான். ஓகே, ரைட். முதல் சிச்சுவேஷன் என்னது அப்படின்னா இஃப் ஹி ரிசீவ்ஸ் தட் இன்கம் பை ஹிஸ் ஓன் டேலண்ட். ஓன் டேலண்ட் மூலமா அந்த 25,000 ரூபாய் வந்துச்சுன்னா கிளப் ஆகுமா? கிளப் ஆகாது சார். கிளப் ஆகாது சார். வெரி குட். இது ஈஸியான கொஸ்டின், எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். இஃப் ஹி ரிசீவ்ஸ் தட் இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி அக்கௌண்ட், தட் எஃப்டி அமௌண்ட் given by his grandfather because of his disability, இப்போ கிளப் ஆகுமா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 25,000 ரூபாய் இப்போ ஏர்ன் பண்றாரு. அந்த 25,000 ரூபாய் எப்படி ஏர்ன் பண்றாரு அப்படின்னா எஃப்டி அக்கௌண்ட்ல வந்த வட்டி. அந்த எஃப்டி அமௌண்ட் யாரு கொடுத்தாரு அப்படின்னா அவங்களுடைய தாத்தா கொடுத்தாரு. அந்த எஃப்டி அமௌண்ட் யாரு கொடுத்தாரு? அவங்க தாத்தா. பிகாஸ் இவர் இந்த பையன் டிசபிள்டா இருக்கான், ஸோ தட் அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இது அமௌண்ட் கொடுக்குறாரு, ஃபிக்ஸட் டெபாசிட் அதை போட்டு 25,000 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ கிளப் ஆகுமா? கிளப் ஆகாது சார். கிளப் ஆகாது. ஏன் ஆகாது? ஒய்? 80 டிடக்ஷன் கிளைம் பண்றதுக்காக ஆகாது சார். இல்லப்பா, டிடக்ஷன் வேற, இது வேற. இதுல ஏன் கிளப் ஆகாது? டிசபிலிட்டி சார். யா. இந்த டிசபிலிட்டி எதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா 80U கீழே இருக்கணும். டிடக்ஷன்றது வேற. ஆக்சுவலா டிசபிலிட்டி, இந்த டிசபிள்டு பர்சனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், அந்த அமௌண்ட்ல வந்து பார்த்தோன்னா ஒரு அமௌண்ட் ஏர்ன் ஆகுது அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கிளப்பிங் கீழே அட்ராக்ட் ஆகாது. ஓகே, சரி. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி
இஃப் இஸ் a நார்மல் பர்சன், அவர் டிசபிள் பர்சன்லாம் இல்ல, அவங்க தாத்தா தான் கொடுத்துருக்காரு, அதை எஃப்டி போட்டு வந்துட்டு இருக்குது, அது கிளப் ஆகுமா ஆகாதா? ஆகும். ஆகுமா? எஸ் ஆகும். இப்ப சொல்லுங்க, யாருடைய கையில ஆகும், எவ்வளவு ஆகும்? யாருடைய கையில கிளப்பிங் ஆகும், எவ்வளவு அமௌண்ட் ஆகும்? பேரண்ட்ஸ் ஹூஸ் இன்கம் கிரேட்டரா இருக்கு. யாருடைய இன்கம்? பேரண்ட்ஸோட யாரோட இன்கம் ஹையரா இருக்கோ அவங்க கையில ஆகும். சரி, எவ்வளவு இன்கம் ஆகும்? 1500 எவ்வளவுப்பா? 1000 ஆகி வரும். அது எவ்வளவு, அதான் சொல்லுங்க. 25,000 minus 1500. என்ன செக்ஷன் அந்த 1500? 1032 sir. 10 யா. ஆக்சுவலா கிளப்பிங் ஆகுமா ஆகாதா அப்படின்றது சொல்லும் போது, கிளப் ஆகும்னு சொன்னாலே நம்ம என்ன வந்து லெஸ் பண்ண மறந்துடக்கூடாது அப்படின்னா, இந்த 1500 லெஸ் பண்ண மறந்துடவே கூடாது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளப்பிங் ஆகுமா, கிளப்பிங் ஆகாதா, நம்மளுடைய கவனம் ஃபுல்லா கிளப்பிங் ஆகுமா ஆகாதா அதுல மட்டும் இருந்தா பத்தாது. ஒன்ஸ் கிளப் ஆகும்னு வந்துச்சு அப்படின்னா 1500 கழிச்சோமா கழிக்கலையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1500 கழிக்காம விட்டுறக்கூடாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, 1500 மைனஸ் பண்ண. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி கிளப் ஆகுமான்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. முதல் ஆப்ஷனே 25,000 இருக்கும். நம்மளுடைய கண் எங்க தான் போகும் அப்படின்னா 25,000 போகும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 23,500. இல்ல முதல்ல பார்த்த ஆன்சர் தான் கரெக்ட் அப்படி நம்ம யோசிச்சிடக்கூடாது. எல்லாமே நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்றத ஒரு தடவை நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Mr. KK, minor child, received a prize rupees 50,000 from his chess competition and he deposited into FD account and received interest 3,000. Now clubbing provisions will be attracted or not? KK அப்படின்றது ஒரு மைனர் குழந்தை. அது வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் ரிசீவ் பண்ணுது செஸ் காம்படிஷனில். அந்த செஸ் காம்படிஷனில் ஒரு 50,000 ரூபாய் வந்துருக்குது. இந்த 50,000 ரூபாயை கொண்டு போய் FD அக்கௌண்ட்டில் போட்டுருச்சு. அது மூலமாக 3,000 ரூபாய் வந்துருக்குது. இப்போ கிளப் ஆகுமா ஆகாதா? முதல் கேள்வி, கிளப் ஆகுமா ஆகாதா? ஆகாது. ஆகாதா? ஏன் ஆகாதியா? அந்த 50,000 ஆகாது சார், 3,000 ஆகும் சார். வெரி குட். அந்த 50,000 கிளப்பிங் ஆகாது, 3,000 ஆகும். ஆக்சுவலா 50,000 ஏன் ஆகாது அப்படின்னா, ஓன் டேலண்ட், ஓன் ஸ்கில், ஓகே, அண்ட் மேனுவல் ஒர்க், அப்புறம் டிசபிலிட்டி அண்டர் 80U இதுக்கு கீழே கவர் ஆச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த 50,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாது. ஏன் அப்படின்னா ஓன் ஸ்கில் அண்ட் டேலண்ட் மூலமா வந்தது. பட் இந்த 3,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகுமான்னு கேட்டா ஆகும். இது வந்து அக்ரீஷன் இன்கம். அதாவது அந்த அக்ரீஷன் இன்கம் எப்பயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளப் ஆகும். ஓகேவா? சரி, எஸ், கேகே தான். ஓகே, நெக்ஸ்ட். மிஸ்டர் டிகே holds 30% of CA Bros Limited and his wife appointed as general manager on 1/7/2025 and she earns 5 lakh per month without professional and technical qualification. Clubbing professions attract ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். ஆகும் சார். ஆகுமா? சரி, எவ்வளவு ஆகும்னு சொல்ல முடியுமா? ஃபைவ் லேக்ஸ். 5 lakhs-ஆ? எவ்வளவு ஆகும்? 5 lakhs ஆகுமா? மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. சார் எவ்வளவு ஆகும்? கிளப்பிங் ஆகும் சார். ஆகாதா? ஆகும் ஆகும். ஆகும் தான். எவ்வளவு ஆகும்? 5 lakh per month. ஏப்பா அமௌண்ட்ட சொல்லியா? கால்குலேட்டர் வச்சிருக்கீங்களா இல்லையா கையில? அது வந்து 60 lakh. எவ்வளவு? 60 lakhs-ஆ? நல்லா கால்குலேட் பண்ணுங்க. 59,25,000. 59,25,000 எப்படி தம்பி வந்துச்சு? 59,25,000. This standard deduction minus பண்ணிட்டு வெரி குட். ஆக்சுவலா கவனிங்க. பட் 6 months சார். எவ்வளவு? 6 months தான சார்? 6 months இல்ல, 9 months ஆக்சுவலா. கவனிங்க, அவர் சொன்ன அமௌண்ட் ரைட் நான் சொல்லல. அவர் சொன்ன எது ரைட் அப்படின்னா
ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எடுக்கணும்னு சொன்னார் இல்லையா? ஆக்சுவலா 2 பாயிண்ட் இங்க நம்ம பார்க்கணும்யா. இவர் அப்பாயிண்ட் ஆனது எப்போ அப்படின்னா 1/7/2025 அப்போ 1/7/20 டக்குன்னு உடனே கால்குலேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh into 12 அப்படி போட்டு 60 lakh அப்படிதான் நமக்கு வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா தப்புயா. அப்படி நம்ம வந்துடவே கூடாது, அது தப்பு. ஓகே, முதல் விஷயம். ஓகே, 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5 lakh அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சேலரின்னு சொல்றாங்க. அப்ப சேலரின்னு சொன்னாலே என்னதான் அப்படின்னா, ஜெனரல் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்றாங்க, அதுக்கு சேலரி தான் கொடுக்குறாங்க. அந்த சேலரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நியூ ரெஜிமா இருந்துச்சு அப்படின்னா 75,000 மைனஸ் பண்ணணும். சப்போஸ் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமா இருந்துச்சுன்னா 50,000. அப்போ 5 lakh into 9 month போட்டோம்னா 45 lakh. இந்த 45 lakhல 75,000 கழிச்சாலும் சரி ஆர் 50,000 கழிச்சாலும் சரி, பிகாஸ் என்ன ரெஜிம்னு அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ தட் நிறைய பேர் என்ன விட்டுருவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த சேலரியில ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எடுக்கிறத நம்ம விட்டுருவோம்ப்பா. இதை நீங்க விட்டுறவே கூடாது. ஏன் விட்டுறக்கூடாது சார் அப்படின்னா, பிகாஸ் இந்த அமௌண்ட் எதுல கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அதுல கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போடணும். ஓகே, விச் மீன்ஸ் இந்த 75,000 50,000 ரூபாயோ நீங்க கழிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் கழிக்கணும். இதை கழிக்க விட்டுருவோம். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின். கிளியரா? அடுத்து போலாமா? ஓகே, இப்போ கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் உடைய ஓவரால் சம்மரி மட்டும் நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து போலாம். ஓகே, கிளப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குதுயா, உள்ளுக்குள்ள நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பதட்டப்படாம செய்யணும். நம்ம ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேரத்துல பதட்டப்பட்டு டக்குன்னு ஒரு ஆன்சரை போட்டோம் அப்படின்னா தப்பாயிடும். அது கிளப்பிங் ப்ரொவிஷன் தான் இல்லை, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா தப்பாயிடும். 1 second. எஸ், தப்பாயிடும். ஸோ தட் கிளப்பிங்ல நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, கடன் பண்றேன்ற பேர்ல, வேகமா பண்றேன்ற பேர்ல பதட்டப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கிறத இப்போ 1032 எடுக்காம விட்டுட்டாலோ, அல்லது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எடுக்காம விட்டுட்டாலோ, அல்லது கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா புரிஞ்சிக்காம அப்ளை பண்ணிட்டாலோ மார்க் வரவே வராது. ஆக்சுவலா எல்லாருமே வந்து இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் பத்தி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரி பண்ணிட்டு அதை பத்தி மட்டுமே படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான சாப்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய இருக்குது, ட்விஸ்ட் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. ஸோ தட் இந்த மாதிரியான ஆங்கிள் கேட்கும்போது கொஞ்சம் பயப்படாம நம்ம ப்ராப்பரா நம்ம படிச்சதை அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ நான் ஓவரால் சம்மரி மட்டும் ஒரு 5 minutes நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, கவனிங்க. கிளப்பிங் ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஸ்பௌஸுக்கு வந்து அசெட் டிரான்ஸ்ஃபர் டு ஸ்பௌஸ். ஒரு அசெட்டை ஸ்பௌஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா அது எந்த அசெட்டா வேணா இருக்கலாம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க வித்தவுட் கன்சிடரேஷன் ஆர் இன்எடிகேட் கன்சிடரேஷன். வித்தவுட் கன்சிடரேஷனா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாலோ ஆர் இன்எடிகேட் கன்சிடரேஷன். இன்எடிகேட் கன்சிடரேஷன் அப்படின்னா 10 லட்ச ரூபா ப்ராடக்ட்டை 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆகாது. எப்போ அட்ராக்ட் ஆகாது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இல்லாம இருந்தாலோ ஒன்று. ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, லிவ் அபார்ட், டைவர்ஸ் பண்ணுறதுக்காக காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகாது. அன்லெஸ் அதர்வைஸ் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகிடும். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு அசெட் கொடுத்தாலோ அல்லது ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்தாலோ, ஸ்பௌஸ்ன்ற வார்த்தை தான் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ஸ்பௌஸ் அவங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? எப்போ மட்டும் ஆகாது அப்படின்னா லிவ் அபார்ட். அடுத்து இன்டைரக்ட் டிரான்ஸ்ஃபர். இன்டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் டைரக்ட் டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரிதான், இன்டைரக்ட் டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரிதான். ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா ரைட். அடுத்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சர்ன்ல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கிறாரு. அந்த கன்சர்ன்ல இருந்து ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி போகுது அல்லது போனஸ் போகுது ஆர் கமிஷன் போகுது. இந்த மாதிரி போச்சு அப்படின்னா கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகும். சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சார் அப்படின்னா 20% ஆர் மோர் வச்சிருந்தாங்க அப்படின்னா 20% ஆர் மோர் கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஓட்டிங் பவர், சப்போஸ் அதர் கன்சர்னாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட், இதில் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆயிரும். ஈவன் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கிளப் ஆகாது. சப்போஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் கிளப் ஆகிடும். இதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ரிலேட்டிவோடைய டெஃபினிஷன். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கூட ஒரு சம்ல பார்த்தோம்ல, நீங்க கூட ப்ரொபோஷன் போட்டீங்கல்ல, பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரொபோஷனேட் பேசிஸ் 3 lakh டிவைடட் பை 5 lakh அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ப்ரொபோஷனேட் பேசிஸ் ஆயிடும். இந்த ப்ரொபோஷனேட்ல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டோட்டல் கேபிட்டல். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் கேபிட்டல் எடுத்துட்டாங்க. யார் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டாரு. இந்த இடத்துல இன்கம் ஆர் லாஸ் ஃப்ரம் பிசினஸ். பட் அந்த கொஸ்டின்ல கொடுத்தது என்னது அப்படின்னா அவங்களுடைய ஓன் ஷேரை கொடுத்தாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் கேபிட்டல் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவங்களுடைய கேபிட்டல் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். மைக் ஆஃப் பண்ணி வைங்க.
மைக்கை ஆஃப் பண்ணி வைங்க. மைக் ஆஃப்ல இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தட் ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் என்ன பண்ணிடும் அப்படின்னா கிளப்பிங் ஆயிடும். அடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, எப்படி ப்ராஃபிட் கிளப் ஆகிற மாதிரி லாஸ் வந்து கிளப் ஆகும். அடுத்து நான் சொன்னேன் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து எக்ஸம்ட் 10(2)A இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்துச்சுன்னு சொன்னாலோ அல்லது ரெமுனரேஷன் இருந்துச்சுன்னு சொன்னாலோ அதுக்கெல்லாம் என்ன ஆகும்னா கிளப் ஆகும். ஓகேங்களா, ரைட். அடுத்து இன்கம் ஆஃப் மைனர் சைல்டு. மைனர் சைல்டை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஒர்க்கு, ஸ்கில்லு, டேலண்ட்டு, அப்புறம் சஃபரிங் ஃப்ரம் டிசபிலிட்டி. இதான் நான் சொன்னேன் 80U டிசபிலிட்டி அந்த செக்ஷனில் சொல்லப்பட்டிருக்க டிசபிள் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகாது. கிளப் ஆகும் அப்படின்னா யாருடைய கையில் ஆகும் அப்படின்னா யாருடைய இன்கம் ஹையராக இருக்கோ அவங்க கையில் ஆகும். இல்லை நீங்கள் என்ன மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னா 1500 பெர் மந்த் கிடையாது, பெர் ஆனம். ஓகேங்களா, வருஷத்துக்கு 1500, ஒரு சைல்டுக்கு 1500. ஓகேங்களா, ரைட். அக்ரிஷன் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே கிளப் ஆகிடும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபரில் 2 இருக்குது. ஒன்று ரிவோக்கபிள் டிரான்ஸ்ஃபர், இன்னொன்று இர்ரிவோக்கபிள் டிரான்ஸ்ஃபர். ரிவோக்கபிள் டிரான்ஸ்ஃபர்னா என்ன சார் அப்படின்னா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் திரும்ப எடுத்துக்கிறேன்னு சொன்னாலோ அல்லது நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எனக்கு ஒரு பெனிஃபிட்டை டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடை கொடுத்துட்டு இதுக்கான ரெண்டல் இன்கம்ல கொஞ்சம் பகுதி எனக்கு கொடுங்க அல்லது நான் சொல்ற பர்சனுக்கு கொடுங்க, இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து ரிவோக்கபிள் டிரான்ஸ்ஃபர். ரிவோக்கபிள் டிரான்ஸ்ஃபர் ஆல்வேஸ் கிளப் ஆயிடும். இரிவோக்கபிள் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா டூரிங் த லைஃப் டைம் நம்ம திரும்ப வாங்க மாட்டோம், பெனிஃபிட்டும் வாங்க மாட்டோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இரிவோக்கபிள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி அசெட் டிரான்ஸ்ஃபர் டு HUF. எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேட்டிவ்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தோமோ அதே மாதிரி HUF-குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷியனில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆகாது, அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகும். ஓகேங்களா, அடுத்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டிரான்ஸ்ஃபர். கிராஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுடைய குழந்தைக்கு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ்க்கு கொடுக்குறது, இன்னொரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு கொடுக்குறது. இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக எவ்வளோ அமௌண்ட் இன்வால்வ் ஆகுதோ அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளப் ஆகும். ஓகேங்களா, இதான் ஓவரால் அபவுட் கிளப்பிங் ப்ரொவிஷன். ஸோ கிளப்பிங் ப்ரொவிஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக வந்து சில சம்ஸ் பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் ப்ரொவிஷன்ஸை எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். வாய்ஸ் கிளியரா இருக்கா? என்னோட வாய்ஸ் எந்த இஷ்யூ இல்லைல்ல? ஓகே ஓகே, சரி. இப்போ அடுத்தது போலாம், கவனிங்க எல்லாரும். மிஸ்டர் ஏ ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹிஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ₹15,000. கம்ப்யூட் ஹிஸ் டோட்டல் இன்கம் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம். எவ்வளோ அமௌண்ட்னு சொல்ல முடியுமா? 15,000 ரூபாய் வாங்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கிளப் ஆகும்னு சொல்ல முடியுமா? $11,500. எவ்வளவு? 11,500. 11,500 தப்பு. ராங் ஆன்சரியா? ஏன் தப்புன்னு இன்னொரு தடவை நீங்க பாருங்க. 5,000 கிடையாது. 5,000 ராங் ஆன்சர். 1,500 சாஜிதா. 1,500 எப்படின்னு சொல்ல முடியுமா? 1,500 கரெக்ட் ஆன்சரியா? 80 TTA படி அந்த இண்டிவிஜுவல் 10,000 வந்து டிடக்ஷன் போயிடும். அது போக போஸ்ட் ஆஃபீஸ் 3,500. வெரி குட். ஆக்சுவலா போஸ்ட் ஆஃபீஸோடைய செக்ஷன் என்ன தெரியுமா? 10 போஸ்ட் ஆஃபீஸோட செக்ஷன் என்ன தெரியுமா? 10/15. ஆக்சுவலா கரெக்ட். கவனிங்க, இதுல நம்ம என்ன எடுக்க விட்டுருவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10-15 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. என்ன செக்ஷன்? 10-15. இந்த 10-15ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வரக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா 3,500 என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இண்டிவிஜுவலா இருந்துச்சு அப்படின்னா 3,500 மைனஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 7,000 மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 எடுக்க விட்டுருவாங்க. 80 TTA எல்லாருக்குமே தெரியும். 80 TTA ஈஸியாக எடுத்துருவாங்க. பட் எதை எடுக்க விட்டுருவாங்க அப்படின்னா
10-15 எடுக்க விட்டுருவாங்க. ஸோ தட் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 15,000ல மைனஸ் 3,500 அப்போ எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 11,500. இந்த 11,500 தான் என்னது அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ல 80 TTA 10,000 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா 1,500 தான் ஆன்சர். இந்த 1,500 வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய டோட்டல் இன்கம். ஆக்சுவலா இந்த 80 TTA எல்லாருமே எடுத்துருவாங்க 10,000. இந்த 10-15 எடுக்க விட்டுருவாங்க. இந்த 10-15ல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல வரக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட். 80 TTல என்ன சொல்றாங்க அப்படின்னா பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருந்து வந்தாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாலும் சரி. ஸோ அப்ப இந்த 80 TTA எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கும் அப்ளிகபிள் தான். இந்த 10-15 எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான். பேங்க் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வராது. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகே. Next question. Mr. A received cash gift rupees 50,001 from his friend for his son's marriage. Glubbing ஆகுமா ஆகாதா? சாரி glubbing டாக்ஸ் ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். ஆகும் சார். ஆகுமா? மேரேஜ் அப்போ வரக்கூடிய gift வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ஆகுமா? இல்ல சார். ஆகாதா? சார் இண்டிவிஜுவலோட மேரேஜ்னா மட்டும்தான் சார் எக்ஸம்ஷன். இண்டிவிஜுவலுக்கு தான் இப்போ மேரேஜ் ஆகும். கம்பெனிக்கு ஃபோமுக்குலாம் மேரேஜ் ஆகாது. இண்டிவிஜுவலோட சன் வாங்குறதுக்குலாம் எக்ஸம்ஷன். இண்டிவிஜுவலோட அந்த gift வந்து பிரைடா குரூம் ரிசீவ் பண்ணிருந்தா மட்டும்தான் அதர் தென் ரிலேட்டிவ்ஸ் சார். இல்ல அதர் தென் ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் அங்க சரி ஓகே. ஆக்சுவலா மிஸ்டர் ஏ ரிசீவ்டு கேஷ் கிஃப்ட் 50,001 ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஓகே, ஃபார் ஹிஸ் சன்ஸ் மேரேஜ். சப்போஸ் இவருடைய மேரேஜா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. யாருடைய மேரேஜ் அப்படின்னா தன்னோட பையனுடைய மேரேஜுக்கு இவர் வாங்குறாரு. சி எப்பயுமே அவங்களுடைய மேரேஜுக்கு அவங்க வாங்கக்கூடிய கிஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட். வெதர் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, நான் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட கிஃப்ட் வாங்கினாலும் அது என்ன தான் அப்படின்னா எக்ஸம்ட் தான். ஓகேங்களா? அது எக்ஸம்ட்னா விச் மீன்ஸ் டேக்ஸ் ஆகாது. ஏன்னா அட் த டைம் ஆஃப் மேரேஜ் நம்ம என்ன கிஃப்ட் வாங்கினாலும் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆகாது. பட் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த அவங்களுடைய மேரேஜுக்கு அவங்க வாங்கணும். அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தன்னுடைய சன்ஸோடைய மேரேஜுக்கு ஃபாதர் வாங்கினாலோ மதர் வாங்கினாலோ அவங்க கையிலலாம் என்ன ஆயிடும் அப்படின்னா டேக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? கிளியரா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். மிஸ்டர் மேத்யூ நான் ரெசிடென்ட் rupees 65,360 net winning from puzzles. This amount credited in his P&L account. Discuss the taxability. ரொம்ப இம்பார்ட்டன்ட்யா. எக்ஸாம்ல அடிக்கடி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாம். இத ஒரு தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்பா. எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கிராஸ் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும்ன்றதை எனக்கு கிளியரா சொல்லுங்க. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எடுத்த உடனே இந்த ஆன்சர் சொல்லிடலாம் ரொம்ப ப்ராப்பரா படிச்சிருந்தா. நான் ரெசிடென்ட்னால இந்தியால டாக்ஸ் நான் ரெசிடென்ட்னால டாக்ஸ் லைபிலிட்டி இங்க வராதா? இல்ல நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு எனக்கு சொல்லுங்க. நீங்க வராதுன்னு சொல்றீங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இது வந்து டாக்ஸபிள் தான் சார். டாக்ஸபிளா? சரி, இது டாக்ஸ் ஆகும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எவ்வளவு ஆகும் அப்படின்றதான் கேள்வி. இல்ல டாக்ஸ் நாட் 30% 95,000 சார். 95,000. 95,000. வெயிட் பண்ணுங்க தம்பி. மத்த வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? 93,370.
93,370 எப்படி வந்துச்சியா? $65,360 divided by 70% போட்டீங்களா? சரி, கவனிங்க. ஆக்சுவலா கார்த்திக் சொன்ன ஆன்சர் கரெக்ட். கவனிங்க. ஆக்சுவலா வந்து என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெட்னு கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் மேத்யூ நான் ரெசிடென்ட் ₹65,360 வின்னிங் ஃப்ரம் பசில். ஆக்சுவலா ஃபாரின்ல அவர் வின் பண்ணியிருந்தாருன்னா இங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் வின் பண்ணனால தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இது டேக்ஸ் ஆகுமான்னு கேட்டா எஸ் டேக்ஸ் ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 65,360. முதல்ல இந்த வின்னிங் ஃப்ரம் லாட்ரின்றது என்ன இன்கம் கிடையாது அப்படின்னா இட் இஸ் நாட் அ பிசினஸ் இன்கம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, இன்கமா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முதல்ல மைனஸ் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும் அப்படின்னா 65,360 அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிடணும் முதல்ல ப்ராஃபிட்டோட. ஏன் சார் அப்படின்னா திஸ் இன்கம் நாட் அ பிஸ்னஸ் இன்கம், இட் இஸ் அ இன்கம் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ தட் நாட் டாக்ஸபிள் அண்டர் பிஸ்னஸ் ஹெட். ஓகேங்களா? ரைட். இப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்ற ஹெட்டுக்கு கீழே எவ்வளோ டேக்ஸ் ஆகுன்றதான் கேள்வி. அடுத்த கேள்வி, இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கீழே எவ்வளோ டேக்ஸ் ஆகும் அப்படின்னா 65,360 அப்படின்றது நெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெட்டுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா டிடிஎஸ் பிடிச்சது போக மிச்சம் தான் இந்த அமௌண்ட். டிடிஎஸ் டிரெக்ட் பண்ணது போக பேலன்ஸ் வில் பி 65,360. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் டிடிஎஸ் இங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஷுவல் இன்கம்க்கு 30%. ஆனால் இந்த இடத்துல என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் ரெசிடென்ட் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நான் ரெசிடென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அண்டர் செக்ஷன் 195 படி டிடிஎஸ் அப்படின்றது 30% அதுவும் பிடிப்பாங்க. தென் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% அதுவும் பிடிப்பாங்க. ஸோ 30, அந்த 30ல் ஒரு 4%, விச் மீன்ஸ் 31.2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்துருப்பாங்க டிடிஎஸ். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா டிவைடட் பை 70 into 100ன்னு போட்டுருவோம். எப்போ போடலாம் அப்படின்னா ரெசிடென்ட்னு இருந்தால் போடலாம். பட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நான் ரெசிடென்ட்னு இருக்குது. அப்போ நான் ரெசிடென்ட்ல போய் இதை போய் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஸோ தட் இதில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா 100 மைனஸ் 30ன்னு போட்டால் பத்தாது, மைனஸ் 1.2வும் போடணும். ஏன் 1.2 அப்படின்னா 30ல் 4% 1.2. அப்போ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 100 மைனஸ் 30 மைனஸ் 1.2 போட்டோம் அப்படின்னா 68.8. அப்போ இது டிவைடட் பை என்ன போடணும் அப்படின்னா 68.8 into 100. இப்படி நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் 65,360 டிவைடட் பை 68.8 into 100 போட்டோம் அப்படின்னா 95,000. This will be the answer. நான் ரெசிடென்ட்டாக இருந்தால் டிடிஎஸ் பிடிக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எஜுகேஷன் செஸ்ஸையும் சேர்த்து பிடிப்பாங்கப்பா. இந்த பாயிண்ட் வந்து நம்ம விட்டுருவோம். ஸோ தட் இது வந்து பெரிய கொஸ்டின், அதாவது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனில் பெரிய கொஸ்டினில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இது ஒரு பார்ட்டாக இருக்கும். இட் கேரிஸ் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸாவது கொடுப்பாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ தட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை விட்டுறாதீங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். கிளியரா? கிளியராப்பா? Yes, sir. Clear. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மிஸ்டர் குமார் gifted a BMW car to his sister's son for achieving All India rank 14 in CA inter examination. Car fair market value rupees 40 lakhs. நாட் டாக்ஸபிள். Why? கார் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டில வராதுங்க சார் இதுல. வெரி குட். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியில் 2 இருக்கு. ஒன்று வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இல்லை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அப்புறம் 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா டேக்ஸ் பண்ணிடுவோம். இதுவே மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் எது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னா கார் அப்படின்றது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையெல்லாம் விட்டுருங்க. BMW கார் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, டேக்ஸ் ஆகுமா ஆகாதா? கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் இன்க்ளூடட் இன் தி டெஃபினிஷன் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ தட் நாட் டாக்ஸபிள்.
நாட் டாக்ஸபிள்னு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, ரீசனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவா சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசனை நம்ம ப்ராப்பரா சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு மார்க் கிடைக்காது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இந்த மாதிரி 4 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 பாயிண்ட் அல்லது 4 பாயிண்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, வெறும் டாக்ஸபிளா இல்ல நாட் டாக்ஸபிளான்னு சொன்னா மட்டும் பத்தாது. ரீசனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைட் பை சைடு எழுதிறணும். அப்பதான் மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் Mr. Martin holds 25% shares in Martin Limited. He received a loan rupees 5 lakh from இது இடத்துல from M Limited. Accumulated profit வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 lakh. எவ்வளவு டீம்டு டிவிடெண்ட் கேக்குறாங்க? சொல்ல முடியுமா? டீம் டிவிடெண்ட் 1 lakh, கான்செப்ட் sir. எவ்வளவு? 1 lakh. தப்பு. Any other answer? கொஸ்டின் நம்ம ப்ரொவிஷன்ஸ்லாம் ப்ராப்பரா படிச்சிருவோம். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவோம். அந்த மிஸ் பண்ற பாயிண்ட்ல இருந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம படிச்சு அர்த்தம் இல்லாம ஆயிடும். இது கிளப்பிங்னே வருது, சாரி. இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இது டாக்ஸ் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, இது டீம்டு டிவிடெண்டா டாக்ஸ் ஆகாது. ஏன் டாக்ஸ் ஆகாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? லோனை விட அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. அது மேட்டர் இல்ல. அது whichever is lower தான். 5 lakh or 1 lakh. அதனால தான் தம்பி என்ன சொன்னானா 1 lakh டாக்ஸ்னு சொன்னான். சார் இது பப்ளிக் கம்பெனி. தம்பி தப்பெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வந்து ஆன்சர் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா வீட்ல வந்து உனக்கு நீயே மார்க் போட்டுக்கலாமா? ஓகே கார்த்தி. ஓகே சரி கவனிங்க. ஆக்சுவலா எம் லிமிட்டட்னு வார்த்தை இருக்குதா? சி ஐசிஐ வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பரை டஃபா கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா டஃபா கேட்பாங்க. இல்லை எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் வைக்க சான்சஸ் இருக்கு. நம்மளுடைய நோக்கம்ல நம்மளுடைய பார்வையில எங்க போகும் அப்படின்னா மார்டின் 25%. அப்ப எவ்வளவு ஆயிடுச்சு? 10%க்கு மேல. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிளப்பிங் ப்ரொவிஷன்ல அங்க சப்ஸ்டன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் நான் 20% ஆர் மோர் நான் சொன்னேன். இங்க அதர் சோர்சஸ்ல 10% ஆர் மோர் சப்ஸ்டன்ஷியல் இன்ட்ரெஸ்ட். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். 10%க்கு மேல இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்குது. 10% ஆர் மோரா இருக்கான்னு கேட்டா 25% இருக்குது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து நம்மளுடைய கண்ணு ஃபுல்லா எங்க போகும் அப்படின்னா இந்த 2 அமௌண்ட் இதுல whichever is lower. இதுதான் நமக்கு போகும். எதை விட்டுருவோம் அப்படின்னா இதை விட்டுருவோம். எப்போ இதை பார்ப்போம் அப்படின்னா அவங்க 2 கேள்வி கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஆர் சப்ஸ்டன்ஷியலி இன்ட்ரெஸ்டட் அப்ப சொல்லு, பப்ளிக் ஆர் நாட் சப்ஸ்டன்ஷியலி இன்ட்ரெஸ்டட் அப்ப சொல்லு. அப்ப தெளிவா என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அதை கேட்கும் போது அந்த ப்ரொவிஷன் ஈஸியா சொல்லிடுவீங்க. பட் அந்த ப்ரொவிஷன் அப்படி கேட்காம இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடுவோம் அப்படின்னா தப்பாயிடுவோம். ஸோ தட் இந்த இடத்துல எதுவுமே கிட்ட சொல்லாத பாப்பா. கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே. ஸோ இப்போ லிமிடெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனி. ஸோ பப்ளிக் ஆர் நாட் சப்ஸ்டன்ஷியல் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டீம் டிவிடெண்ட் கான்செப்ட் அப்ளை ஆகும். பப்ளிக் ஆர் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா டீம் டிவிடெண்ட் கான்செப்ட் நாட் அப்ளிகபிள். ஸோ தட் நாட் டாக்ஸபிள். கிளியரா? சரி அடுத்து போகலாம். ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்டு rupees 60,000. டாக்ஸபிள் பென்ஷன் எவ்வளவு இன் போத் ரெஜிம் சொல்ல முடியுமா? ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்டு rupees 60,000 எவ்வளவு டாக்ஸபிள் பென்ஷன்? 15,000 அப்புறம் 25,000. 15,000 எப்படி வந்துச்சு? டாக்ஸபிள் பென்ஷன் கேட்குறாங்க. எக்ஸம்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கவே இல்லை. இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றது மட்டும் லைட்டா ரீட் பண்ணுங்க. வாட் இஸ் த டாக்ஸபிள் பென்ஷன்? 45,000. 45,000. ஓகே. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம். ஓல்டு டாக்ஸ் ரெஜிமா இருந்துச்சு அப்படின்னா 1/3 ஆர் 15,000 whichever is lower டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அதுவே நியூ டாக்ஸ் ரெஜிமா இருந்துச்சுன்னா 1/3 ஆர் 25,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ 1/3 நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 20,000 ஆர் 15,000 whichever is lower என்ன 15,000. அப்ப 60ல 15 போச்சு அப்படின்னா 45,000. இதுல 60,000, இதுல 1/3 போட்டோம் அப்படின்னா 20,000. 20,000 ஆர் 25,000 whichever is lower என்னது அப்படின்னா 20,000. அப்ப 20,000 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 40,000. 45,000 and 40,000.
ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் இது இந்த வருஷத்துக்கான அமெண்ட்மெண்ட் கிடையாது. போன வருஷமே இது அமெண்ட் ஆயிடுச்சு. அதாவது ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ டாக்ஸ் ரெஜிமா இருந்துச்சுன்னா 25,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஓல்டு டாக்ஸ் ரெஜிமா இருந்துச்சுன்னா தான் 15,000. ஓகேங்களா? ஸோ எந்த ரெஜிம் கேட்குறாங்கன்றத பார்த்துக்கோங்க ரொம்ப தெளிவா. அதே மாதிரி என்ன கேள்வி கேட்குறாங்கன்றத பார்த்துக்கோங்க. எக்ஸம்ட் அமௌண்ட் கேட்குறாங்களா? ஆர் டாக்ஸபிள் பென்ஷன் கேட்குறாங்களா? டாக்ஸபிள் பென்ஷன் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு மைனஸ் எக்ஸம்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு டாக்ஸபிள் பென்ஷன். ஓகே. அதுவே எக்ஸம்ட் அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா டேரக்டாவே நீங்க சொல்லிடலாம் 15,000 25,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சரி. அப்பயும் நீங்க சொல்ல முடியாது 15,000ன்றது இங்க கரெக்ட். இங்க 25,000 கிடையாது 20,000 தான். ஏன்னா அந்த விச்செவர் இஸ் லோயர் கான்செப்ட் பார்க்கும்போது வந்து மாறிடும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் 2 lakh. 22-23 ரிலேட்டட் 25,000. 23-24 ரிலேட்டட் 30,000. 24-25 ரிலேட்டட் 45,000. எவ்வளவு டாக்ஸ் ஆகும்? எவ்வளோயா டாக்ஸ் ஆகும்? வாய்ஸ் கிளியரா இருக்கா? எவ்வளோ டாக்ஸ் ஆகும்? 60,000. எவ்வளோயா? 60,000. 60,000 எப்படி 60,000? சார் 1 lakh. 1 lakh. எவ்வளவு? 1 lakh. 1 lakh. ஓகே. ஆக்சுவலா இதுல நம்ம பேசியிருப்போம் என்ன பேசியிருப்போம் அப்படின்னா கிஃப்ட் அப்படின்றது வந்து ரிசிட் பேசிஸ்ல டாக்ஸ் ஆகும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல. அதே மாதிரி டீம்டு டிவிடெண்ட் வந்து ரிசிட் பேசிஸ்ல டாக்ஸ் ஆகும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் அதுவும் என்ன பேசிஸ்ல டாக்ஸ் ஆகும் அப்படின்னா அகைன் ரிசிட் பேசிஸ்ல டாக்ஸ் ஆகும். இது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25,000 இட் இஸ் ரிலேட்டட் டு 22-23, 30,000 ரிலேட்டட் டு 23 and 24, 45,000 ரிலேட்டட் டு 24 and 25. இது இந்தந்த வருஷத்துக்கான அமௌண்ட்டா இருக்கலாம். பட் ஆனால் எப்போ தான் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் இயர் தான் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ தட் டைரெக்டாகவே இதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50% 1 lakh கழிச்சிடலாம். கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் 1 lakh தான் என்னது அப்படின்னா டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். ஓகேங்களா? ரிசிட் பேசிஸில் டாக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசீவ்டு rupees 1,50,000. ஃபார் திஸ் பர்பஸ் லோன் டேக்கன் 5 lakhs ஃப்ரம் பேங்க். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 1 lakh. டாக்ஸபிள் டிவிடெண்ட் எவ்வளோ? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய பேர் தப்பு விடக்கூடிய கொஸ்டின். அது நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய கொஸ்டின். சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ஆன்சர் சொல்ல முடியுமா? 1,20,000 ரூபாய். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 lakh சார் 1,30,000. 1,30,000 எப்படி தம்பி? சார் அதுல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எடுத்தோம்னா அதுல 20% டிடக்ஷன் அலோவ் பண்ணிக்கலாம் சார் 57ல. ஓகே. ஆக்சுவலா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சில பேர் 1.5 lakh போட்டிருக்கீங்க, 1 lakh போட்டிருக்கீங்க, 1,20,000 போட்டிருக்கீங்க. ஓகே. சரி, எல்லாமே ராங் ஆன்சர். ஏன்னு இதை புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஏன் புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் டிவிடெண்ட் இன்கம் ஆர் யூனிட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு இது ரிலேட்டடாக இன்கம் வருது. இதுக்கு நம்ம லோன் வாங்குறோம். இந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் அலௌடு எக்ஸ்பெண்டிச்சரான்னு கேட்டால் அஸ் பெர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அலௌடு எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனால் இதுக்கு வந்து ஒரு கேப் இருக்கு. கேப் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ தான் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னா 20% ஆன் இன்கம். 20% ஆன் இன்கம். 20% ஆன் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. 20% ஆன் இன்கம். அப்போ 1,50,000க்கு இன்ட்ரெஸ்ட்டை கழிக்க முடியுமா அப்படின்னா அந்த 1 lakh முழுசையும் கழிக்க முடியாது. எவ்வளோ தான் கழிக்க முடியும் அப்படின்னா 20% தான் கழிக்க முடியும். ஸோ அப்போ 20% 1,50,000க்கு 20% போட்டோம் அப்படின்னா 30,000. 30,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா 1,20,000. 1,30,000 எப்படி வந்துச்சு தம்பி உங்களுக்கு? சார் நான் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணிட்டேன் சார் 20%. தெரியும். இந்த மாதிரி பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுல பண்ணக்கூடாது. இன்கம்ல 20%.
அதுதான் மேக்ஸிமம் கேப். அப்போ இன்ட்ரெஸ்ட்ல பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். இது எல்லாமே நம்ம தப்பு விடக்கூடிய ஏரியா தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ தட் நம்ம தப்பாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண தேவை கிடையாது. இந்த இடத்துலலாம் கிளாரிட்டி உங்களுக்கு ஆட் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த செஷனே. ஓகே, சரி. மிஸ்டர் ஏ 12th ஸ்டூடெண்ட் ரிசீவ்டு rupees 1 lakh ஸ்காலர்ஷிப் கிராண்டட் டு மீட் ஹையர் எஜுகேஷன். இதுக்கு என்ன டாக்ஸ் ஆகுமா ஆகாதா? எக்ஸம்ட் என்ன செக்ஷன் தெரியுமா சாஜிதா? எக்ஸம்ட் தான், டாக்ஸ் ஆகாது. ஃபார் விச் செக்ஷன்? Sir, exam 10 10 class 16, sir. 10 class 16. வெரி குட். 10 class 16ல எது வந்து எக்ஸம்ட் அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப். அந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், நம்மகிட்ட யார்கிட்ட இருந்து வேணா வாங்கி இருந்திருக்கலாம். அப்படி வாங்கணும் அப்படின்னா அது எக்ஸம்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 12th ஸ்டூடெண்ட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் படிச்சிருக்காங்க, இல்லை காலேஜில் படிச்சிருக்காங்க, ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டாக்ஸபிள் பிகாஸ் இட் இஸ் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 class 16. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மிஸ்டர் ஏஏ ரிசீவ்டு 4,50,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஆர்இ அக்கௌண்ட். என்ஆர்இ அப்படின்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். ஓகேங்களா? இது டாக்ஸ் ஆகுமா ஆகாதா? எக்ஸம்ட் என்ன செக்ஷன்? ஓகே, எக்ஸம்ட். ஓகே, என்ன செக்ஷன்? class 2, sir. ஓகே, கிளாஸ் 10(4) சொன்னாலே போதும் எனக்கு. சரி, 10(4)ல இது எக்ஸம்ட்டா? 10(4)ல எப்போ எக்ஸம்ட்னு சொல்ல முடியுமா? 10(4)ல எப்போ எக்ஸம்ட்? ஆர்பிஐ எவ்வளவு தூரத்துக்கு பெர்மிட் பண்றாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு தான் எக்ஸம்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு தூரத்துக்கு பெர்மிட் பண்றாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு எக்ஸம்ட். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட், கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகலா என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் ரெசிடென்ட்டா இருக்கணும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட் வச்சிருக்கணும். நான் ரெசிடென்ட்டா இருக்கும்போது என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. திரும்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த என்ஆர்இ நான் ரெசிடென்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸை இழந்துருவாங்க. அப்படி இழந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலாக அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியாது. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சப்மிட் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் ரெசிடென்ட்டாக இல்லாத ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முன்னாடி நான் ரெசிடென்ட்டாக இருந்து தான் அந்த என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க நான் ரெசிடென்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த எக்ஸம்ஷன்லாம் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது. அந்த அளவுக்கு உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, என்ஆர்இ அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா எக்ஸம்ட். இந்த கொஸ்டின் அடிக்கடி எதில் கேட்பாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் கேட்பாங்க. அதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் தாண்டிச்சினாலே ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி 4,50,000 வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஆர்இ அக்கௌண்ட் வருது, அப்போ ஃபைல் பண்ணணுமான்னு கேட்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து எக்ஸம்டட். 10(4)ல வந்து எக்ஸம்டட். இது இன்கமே கிடையாது. அப்போ ஈவன் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போனாலும் சரி இன் கேஸ் ஆஃப் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம், ஈவன் 4 லட்ச ரூபாய்க்கு மேலே போனாலும் சரி இன் கேஸ் ஆஃப் நியூ டேக்ஸ் ரெஜிம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டிச்சினாலே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். பட் எக்ஸம்ட் இன்கம்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அமௌண்ட் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டோட தாண்டிச்சுனா மட்டும் தான் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணணும். அதுக்கு இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து என்ன முடிஞ்சு அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வந்து முடிஞ்சுது. அடுத்து நம்ம என்ன போக போகிறோம் அப்படின்னா இதோடைய ரிவிஷன் ஒரு தடவை பார்த்துருவோம். கவனிங்க, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸோடைய ரிவிஷன் ஒரு 10 to 15 மினிட்ஸ். செக்ஷன் நம்பர் 56, 57, 58, அதுக்கப்புறம் 222, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் நம்பர் 10. ஆக்சுவலாக இந்த 4 செக்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளிகபிள். செக்ஷன் நம்பர் 56, 57, 58, 222, 10 இந்த 5 செக்ஷன். இந்த 5 செக்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேட்டிருப்பாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பல சின்ன சின்ன கிளாஸ் அண்ட் சப் கிளாஸ் வரும். ஓகேங்களா? சரி, செக்ஷன் நம்பர் 56ல என்னது அப்படின்னா ரெசிடல் இன்கம். ரெசிடல் இன்கம்னா என்ன சார் அப்படின்னா 4 ஹெட்ல முதல்ல இருக்கக்கூடிய 4 ஹெட் இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். இந்த 4 ஹெட்ல வராத இன்கம் எங்க வந்துடும் அப்படின்னா இதுக்கு கீழே வந்துடும். ஓகே, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. டிடக்ஷன்ஸ் அலௌடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 7 விதமான டிடக்ஷன்ஸ் வந்து அலௌடு, 7 கேசஸ் ஆக்சுவலா. செக்ஷன் 58ல என்ன சொல்றாங்க அப்படின்னா டிடக்ஷன் நாட் அலௌடு, 5 கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அலௌடு.
222ல 222A B C D E F இத்தனை செக்ஷன் வந்து 6 செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள். அப்புறம் 10(4) இப்போ பார்த்தோம்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஆர்இ அக்கௌண்ட். அப்புறம் 10(10A), 10(10B), 10(10D), 10(17). அப்புறம் 10(16) இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ட்னு பார்த்தோம்ல. சரி, இதெல்லாம் வந்து இதுக்கு கீழே கவர் ஆகும். மைக்கை ஆஃப் பண்ணிருங்க. எதுக்கு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் போயிருக்கு. மைக்கை ஆஃப் பண்ணிருங்களேன், கொஞ்சம் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. அதான் அடிச்சாங்க, நான் எடுத்துட்டேன்னா கிளாஸ் விட்டு வெளியே போயிடும். என்னவா இப்போ மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்கப்பா. நம்ம கிளாஸ் நடத்தும் போது நான் அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, கவனிங்க. சரி, கேஷுவல் இன்கம். அது போக கேஷுவல் இன்கம் என்ன அப்படின்னா வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங், ரேசாஸ், ஆன்லைன் கேம் இது மூலமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேஷுவல் இன்கம் எங்கே தான் டேக்ஸ் ஆகும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில். வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங், ரேசாஸ், ஆன்லைன் கேம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்மி சர்க்கிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MPL, இந்த மாதிரி ட்ரீம் 11 இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா இன்கம் வருது அப்படின்னா அது கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கம் ஆல்வேஸ் டாக்ஸபிள் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கேஷுவல் இன்கம்க்கு என்ன கிடையாது அப்படின்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அலோடு கிடையாது, எக்ஸ்பென்சஸ் எதுவுமே அலோடு கிடையாது, அப்புறம் டிடக்ஷன்ஸ் எதுவுமே சாப்டர் 6 வந்து பார்த்தா அலோடு கிடையாது, லாசஸ் வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. டாக்ஸபிள் எப்படி தான் ஆகும் அப்படின்னா கிராஸ் பேசிஸ் தான் ஆகும். நெட் இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டேன் பார்த்தீங்களா, ரெசிடென்ட்டாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா நெட் அமௌண்ட் டிவைட் பை 100 - 30 போடணும். அதுவே நான் ரெசிடென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நெட் அமௌண்ட் டிவைட் பை 100 - 31.2 போடணும் இன்டூ 100. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு கொஸ்டினை. ரைட், ரெசிடென்ட்டாக இருந்துச்சுன்னா டிடிஎஸ் ரேட் மட்டும் தான் அப்ளை ஆகும். நான் ரெசிடென்ட்டாக இருந்துச்சுன்னா டிடிஎஸ் ரேட் 30% அப்ளை ஆகும். அஸ் வெல் அஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% சேர்த்து அப்ளை ஆகும். 87A ரிபேட் அப்ளிகபிள். கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மணி வாங்கலாம், மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இமூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். மணி வாங்குறோம் அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் என்டையர் அமௌண்ட் டாக்ஸபிள். மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வித்தவுட் கன்சிடரேஷன் ஆர் இன்வெஸ்டட் கன்சிடரேஷன் நெட் அமௌண்ட் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதோ அந்த பெனிஃபிட் எக்ஸீட் 50,000 அப்படின்னா டாக்ஸபிள். இமூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 2 கண்டிஷன் பார்க்கணும். வித்தவுட் கன்சிடரேஷன் ஆர் இன்வெஸ்டட் கன்சிடரேஷனாக தான் இது உள்ள வரும். 2 கண்டிஷன் என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்கு இல்லையா, ஆக்சுவல் கன்சிடரேஷன் எவ்வளோ இருக்குதோ அதில் 110% போடணும். அந்த 110% வந்த அமௌண்ட்டை விட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அதிகமாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து டேக்ஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம இதில் பார்த்தோம். என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா கார் வந்து டேக்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் எது தான் கவர் ஆகுது அப்படின்னா ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். ஷேர்ஸை வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டாக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் கவர் ஆகுது, ஜுவல் கவர் ஆகுது, புல்லியன் கவர் ஆகுது, ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன் கவர் ஆகுது, விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் கவர் ஆகுது, பிட்காயின். இந்த மாதிரி உங்களுடைய சிலபஸில் வந்து டீட்டெயில்டாக கிடையாது, ஃபைனலில் நீங்கள் படிப்பீங்க. டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட். அடுத்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் லேண்ட், பில்டிங் ஆர் போத். ஓகே, ரைட். ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் அப்படின்னா லீனியல் அசென்டன்ட்டு, லீனியல் டிசென்டன்ட்டு, பேரண்ட்ஸு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸு, நம்மளுடைய ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு, சன்னு, டாட்டர், அப்புறம் வந்து பார்த்தா கிராண்ட் சன் அண்ட் கிராண்ட் டாட்டர், இவங்கெல்லாம் ரிலேட்டிவ். HUF இருந்துச்சுன்னா எனி மெம்பர் ஆஃப் HUF. எப்பெல்லாம் கிஃப்ட் டேக்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் கோட் வேர்டு போட்டிருப்பேன் நான். கிளாஸ் நீங்கள் என்கிட்ட அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை நம்ம பார்த்துருந்துருப்போம். ரிம் லிமிடெட் ப்ளஸ் இது எல்லாமே RIM, ரிம், LTD. ரிலேட்டிவ் இருந்து கிஃப்ட் வாங்கினாங்க அப்படின்னா ஆல்வேஸ் நாட் டாக்ஸபிள். இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் வில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது வம்சா வழியாக நமக்கு சொத்து வந்துச்சு அப்படின்னா நாட் டாக்ஸபிள். அட் த டைம் ஆஃப் மேரேஜ் அவங்கவுங்க மேரேஜ் அப்போ அவங்கவுங்க வாங்கணும். ஓகே, ஃப்ரம் ரிலேட்டிவ்ட்ட வாங்கினாலும் சரி, எனி பர்சன்ட்டை வாங்கினாலும் சரி நாட் டாக்ஸபிள். லோக்கல் அத்தாரிட்டிட்ட வாங்கினாங்கன்னா நாட் டாக்ஸபிள். ட்ரஸ்ட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, த ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 12AA ஆர் 12AB ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டாக இருக்கணும். தென் டெத் ஆஃப் பேயர் ஆர் டோனர், எனி ஃபண்டு, ட்ரஸ்ட்டு, இன்ஸ்டியூஷன், யூனிவர்சிட்டி 1023C கீழே கவர் ஆச்சு அப்படின்னா. அடுத்து பிரைவேட் ட்ரஸ்ட். பிரைவேட் ட்ரஸ்ட் என்ன சார் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பெனிஃபிட்டுக்காக ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி பண்ணாங்க அப்படின்னா. அப்புறம் கோவிடோடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா டேக்ஸ் ஆகாது. இப்போ இது நாட் ரெலவெண்ட்டு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் அப்போ இதெல்லாம் முக்கியம். ஓகே, ஸோ இதில் மெயின் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் மெயின் பாயிண்ட் தான். இவங்ககிட்டலாம் கிஃப்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே வந்து நாட் டாக்ஸபிள். ஓகே, அதில் அந்த கிஃப்ட்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சப்போஸ் ஸ்டாக்கை வந்து ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுக்குறாங்கன்னா அது டேக்ஸ் ஆகாது. இப்போ டீலர் இன் ஷேர்ஸ் வந்து ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது டேக்ஸ் ஆகாது.
இப்போ சப்போஸ் வந்து ஜுவல் ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஜுவல் ஷாப்ல இருந்து இந்த ஜுவல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆகாது. ஸ்டாக் இன் ட்ரேடை கிஃப்டாக எடுத்து கொடுத்தாங்கன்னா வராது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் டிவிடெண்ட் வந்து டேக்ஸ் ஆகிடும். இன்ட்ரீம் டிவிடெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் ஆஃப் ரிசிப்ட் அப்போ டேக்ஸ் ஆகும். ஃபைனல் டிவிடெண்டாக இருந்துச்சு அப்படின்னா டிக்ளரேஷன் அப்பயே டேக்ஸ் ஆயிரும். அது என்ன சார் இது வந்து ரிசிப்ட் பேசிஸ், இது வந்து என்ன சார் அக்ரூவல் பேசிஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்றது அக்ரூவல் பேசிஸ் தான். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் 3 பாயிண்ட் மட்டும் தான் ரிசிப்ட் பேசிஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில். ஒன்று வந்து கிஃப்ட் வந்து ரிசிப்ட் பேசிஸில் டேக்ஸ் ஆகும். ஒன்று டீம்டு டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசிப்ட் பேசிஸில் டேக்ஸ் ஆகும். 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் ரிசிப்ட் பேசிஸில் டேக்ஸ் ஆகும். 3 இதை தாண்டி மற்ற எது வந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்ரூவல் பேசிஸில் தான் டேக்ஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, அடுத்து டீம்டு டிவிடெண்ட் 222A என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஏதோ ஒரு அசெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட். அது யார் கையில் டேக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் கையில் டேக்ஸ் ஆகும். இது எல்லாத்துக்குமே காமன் வேர்டு என்னது அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் ப்ராஃபிட். இந்த அக்குமுலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் வரைக்கும் டேக்ஸ் ஆகும். 222B டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஆர் பாண்டு. டிபெஞ்சரையோ பாண்டையோ டிபெஞ்சர் ஸ்டாக்கையோ டெபாசிட் சர்டிஃபிகேட்டையோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பை த வே ஆஃப் போனஸ் கொடுத்தோம் அப்படின்னா டேக்ஸ் ஆகிடும். அடுத்து 222C டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட் ஆன் லிக்விடேஷன். கம்பெனி லிக்விடேட் ஆகும்போது ஒரு அசெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டருக்கு அப்படின்னா டேக்ஸ் ஆகிடும். 222D ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஷேர் ஹோல்டர் கையில். 222E லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஷேர் ஹோல்டர் சப்ஸ்டன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கணும். சப்ஸ்டன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் என்ன சொன்னா 10% ஆர் மோர். இதுவே கிளப்பிங்ல பார்க்கும்போது 20% ஆர் மோர். எந்த இடத்துல மாறுதுன்றதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 222F இது வந்து பைபேக். இந்த பைபேக்கோட ப்ரொவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பைபேக் நான் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் போடுறேன் நம்மளுடைய குரூப்ல, அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஏ ப்ரோஸ் குரூப்ல, எல்லா குரூப்லையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, சரி. பைபேக் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/10/2024 222F கம்பெனி கையில் பைபேக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பைபேக்னா என்னது அப்படின்னா தன்னுடைய ஷேர்ஸை தானே வாங்குறாங்க. விச் மீன்ஸ் ஒரு கம்பெனியோடைய ஷேர்ஸ் ஓன் ஷேர்ஸை வாங்குறாங்க அப்படின்னா கம்பெனி கையில் டேக்ஸ் ஆகாது, ஷேர் ஹோல்டர் கையில் தான் டேக்ஸ் ஆகும். ஓகேங்களா? டாக்ஸபிலிட்டி எப்படி ஆகும் அப்படின்னா கிராஸ் அமௌண்ட் எதில் டேக்ஸ் ஆயிரும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் டேக்ஸ் ஆகிடும். அப்போ காஸ்ட்டை கழிக்க மாட்டாங்களா சார்? எவ்வளோ தூரத்துக்கு பைபேக் பண்ணுறாங்களோ அதை கிராஸ் பேசிஸில் டேக்ஸ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் எஸ். இப்போது 30,000 அவருடைய காஸ்ட்டுப்பா, 50,000 சேல் பண்ணுறாரு. இப்போ இது ரொம்ப முக்கியம். பைபேக்கு 222F எஸ்பெஷலி ஃபார் திஸ் அட்டெம்ப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது 30,000 ஒருத்தர் ஷேர் வாங்கியிருக்காரு, அவருடைய காஸ்ட் வந்து 30,000. 50,000 என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ பைபேக்கோடைய அமௌண்ட் வந்து 50,000. இப்போ இங்கே எவ்வளோ டேக்ஸ் ஆயிரும் அப்படின்னா 50,000 டேக்ஸ் ஆயிரும். சார் 30,000 காஸ்ட் இல்லை சார், கழிச்சிட்டு 20,000 தானே சார் டேக்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க அப்படின்னா கிராஸ் அமௌண்ட் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அப்போ இந்த காஸ்ட்டை கழிச்சிக்க முடியாதான்னு கேட்டால் காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்களுடைய பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அந்த 12 months 24 monthsன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். இந்த 30,000 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாஸாக கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டத்தையும் நீங்கள் நெட் பண்ணீங்கன்னா 20,000 தான் வரும். பட் ஆனால் டாக்ஸபிலிட்டி இப்படி தான் பண்ணணும். பைபேக் வந்துச்சு, சே ஃபார் எக்ஸாம்பிள் திருமலைக்குமார் லிமிட்டடில் ஷேர்ஸ் வச்சிருக்கிறேன். என்னோட ஷேர்ஸை டிகே லிமிடெட் வந்து பைபேக் பண்ணுறாங்க. நான் வந்து 30,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறேன், இன்னைக்கு 50,000 பைபேக் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு டாக்ஸபிலிட்டி எப்படி ஆகும் அப்படின்னா கம்பெனி கையில் டேக்ஸ் ஆகாது, திருமலைக்குமார் கையில் தான் ஆகும். விச் மீன்ஸ் ஷேர் ஹோல்டர் கையில். ஷேர் ஹோல்டர் கையில் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த கிராஸ் அமௌண்ட் விச் மீன்ஸ் எவ்வளோக்கு பைபேக் பண்ணாங்களோ அந்த 50,000 அப்படியே எங்கே டேக்ஸ் ஆயிரும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் டேக்ஸ் ஆயிடும். காஸ்ட்டை கழிக்க விட மாட்டாங்களா சார்னு கேட்டிங்க அப்படின்னா காஸ்ட்டை நீங்கள் லாஸாக கிளைம் பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா இந்த ஹெட்டுக்கு கீழே. ஓகே, அடுத்து டிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் நம்பர் 57 அண்ட் செக்ஷன் நம்பர் 58. 57ல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்த 20% டிவிடெண்ட். இந்த 20% எதை வச்சு தான் நான் கேட்டேன் அப்படின்னா இதை வச்சு தான். டிவிடெண்ட், இன்கம் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்டு, யூடிஐ, இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் மேக்ஸிமம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மட்டும்தான் டிவிடெண்ட், இன்கம் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்டு, யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ, இதுக்கு மட்டும்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இந்த கேப் இருக்குது. இந்த 20% கேப் இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த 20% கிடையாது. இந்த 3 இன்கம்க்கு மட்டும் தான் இந்த 20% கேப் இருக்குது. டிசலவுட் எனி இன்ட்ரெஸ்ட் ஆர் சேலரி டு அவுட் சைட் இந்தியா வித்வுட் டிடிஎஸ் பிடிக்க வேண்டி இருந்து பிடிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா டிசலவுடு. ரெசிடென்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்காம விட்டுட்டாங்கன்னா 30% டிசலவுடு. நான் ரெசிடென்ட்டுக்கு பிடிக்காம விட்டாங்க அப்படின்னா 100% டிசலவுடு. ஃபுல் அமௌண்ட்டுமே டிசலவுடு. எப்படி பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனில் இந்த ப்ரொவிஷன் இருக்கோ அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன் இதுக்கு அப்ளை ஆகிடும். கேஷ் பேமெண்ட் எக்ஸீட் ₹10,000 இங்கேயும் வராது. பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் தான் அது. எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு கேஷுவல் இன்கம் மேலே சொன்னேன்.
இதுக்கெல்லாம் வந்து என்ன கிடையாதுன்னா டிடக்ஷன் அலோடு கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோதான். எது எது முக்கியமான பாயிண்ட்டோ அது ஃபுல்லாத்தையும் ஹைலைட் பண்ணியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் இருக்கிறது 10 மினிட்ஸ் தான் இருக்குது. 8:30 வரைக்கும் தான் செஷன் சொல்லியிருக்கோம். ஸோ தட் இந்த இருக்கிற 10 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு போலாமா? ஆர் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் போலாமா? எது போலாம்? சார்ட்ல மட்டும் போடுங்க. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் போலாமா? பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் போலாமா? இருக்கிறது ஒரு 10 மினிட்ஸ். 8:40 வரைக்கும் எடுத்துக்கிறேன். 20 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் நானு. இந்த 20 மினிட்ஸ்ல எது போலாம்? செட் ஆஃப் போலாமா? ஆர் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் போலாமா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்களேன். Sir, PGBP, sir. ஆமா, ரிப்ளை பண்ணுங்களேன். ஸ்மிருதி இதுல ரிப்ளை பண்ணுமா? வாய்ஸ்ல ரிப்ளை பண்றேன். பிஜிபிபி செட் ஆஃப் பிஜிபிபி ரிப்ளை பண்ணுங்க. மேஜர் எது வருதோ அதை நான் பண்ணிடுறேன். பிஜிபிபி செட் ஆஃப் பிஜிபிபி செட் ஆஃப் ஸோ ஓகே, பிஜிபிபி தான் மேஜராக வருது. ஸோ தட் நான் பிஜிபிபி போயிடுறேன். ஓகே, பிஜிபிபி வந்து வெறும் இந்த செஷனில் முடிக்க முடியுமா அப்படின்னா தட் இஸ் இம்பாசிபிள். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு என்கிட்ட. ஓகே, இப் பாசிபிள் அடுத்த ஒரு செஷன் வச்சோம் அப்படின்னா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கவனிங்க. ஒன் செகண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். Income from business and profession. Okay, expenditure by the way of advertisement to a newspaper. Okay, for political partyக்காக வந்து பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அலௌடா டிஸ்அலௌடா? டிஸ்அலௌட். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் ரிலேட்டடா ஒரு இன்கம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அலோவ் பண்ண முடியும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்துக்காக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கும் நம்மளுடைய பிசினஸ்க்கு எதனாச்சும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா நோ சம்பந்தம். ஸோ தட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்அலௌட் எக்ஸ்பெண்டிச்சர், விச் மீன்ஸ் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும். இதுல நீங்க எதை விட்டுறக்கூடாது அப்படின்னா 80 GGB 80 GGC இந்த 2 செக்ஷன் வந்து விட்டுறக்கூடாது. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ல வந்து கண்டிப்பா என்ன கிடையாது அப்படின்னா அலௌடு கிடையாது. பட் 80 GGB கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 80 GGBல வந்து பாத்தீங்கன்னா டிடக்ஷனா எடுத்துக்கலாம், ஜெனரல் டிடக்ஷனுக்கு கீழே. 80 GGC அதர் தென் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 80 GGCக்கு கீழே எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம், பேம்ப்ளெட் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இங்க கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அ பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர். பட் 80 GGB GGCன்றது ஜெனரல் டிடக்ஷன், அதுல கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் நீங்க விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் அந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன் நான். சரி, நெக்ஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் பேமெண்ட் ஆஃப் 45,000 டு எ ரிலேட்டிவ் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஹிம் 48,000. பேமெண்ட் மேட் பை an account pay check இஸ் இட் டிடக்டபிள்? 45,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் வேல்யூ 48,000 ரூபாய். இது டிடக்டபிளா இல்லையா? ஆன்சர் பண்ணுங்க. நோ சார். ஏன்? ஏன்பா டிடக்டபிள் இல்ல? சரி, நானே சொல்லுறேன். இது வந்து டிடக்டபிள். ஆக்சுவலா 45,000 அப்படின்றது என்னது அப்படின்னா 45,000 தான் பேமெண்ட். ஆனா மார்க்கெட் வேல்யூ 48,000. ஆக்சுவலா அப்படி உல்டாவா இருந்தா தான் பிரச்சனை. 48,000 ரூபாய் கொடுத்துருக்கோம், ஆனா மார்க்கெட் வேல்யூ 45,000 ரூபாய். இப்படி சொல்லும் போது டக்குன்னு எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, சார் மார்க்கெட் வேல்யூ 45,000 தானே சார், அப்ப அன்ரீசனபிளாவோ எக்ஸஸாவோ ஒரு ரிலேட்டிவ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா 48 அப்ளை ஆகும். 48ன்றது என்னது அப்படின்னா ஒரு ரிலேட்டட் பர்சனுக்கு எக்ஸசிவாவோ அன்ரீசனபிளாவோ நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலௌடு கிடையாது.
ஓகேங்களா? இந்த இடத்துல எக்ஸசிவான்னு கேட்டிங்கன்னா, 48,000 ரூபாய் குடுக்குறாங்க. ஆனா 45,000 தான் நான் குடுக்குறேன். இது எக்ஸசிவான்னு கேட்டா, இது எக்ஸசிவ் கிடையாது. ஸோ தட் இந்த 45,000 அலோவ்ட் எக்ஸ்பெண்டிச்சரான அலோவ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த அமௌண்ட்ட பார்த்து மிரண்டுறாதீங்க. இத உல்டாவா குடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் உல்டாவா குடுத்துருக்கிறேன். நீ கொஞ்சம் யோசிக்கிறியான்றதுக்காக. ஓகே? சரி. அடுத்த கொஸ்டின். X limited transaction with Y limited selling goods but amount not received till now bad debt is allowable as deduction. ஓகே, ஒன்றும் இல்லைப்பா. ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு. குட்ஸுக்கு அமௌண்ட்டை கொடுக்க மாட்டானுங்க. அப்படி கொடுக்காம இருந்தா டிடக்ஷனா எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யாது. இது பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ல பெரிய மார்க் கொஸ்டின்லேயே இது வரலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். பதில் சொல்லுங்கயா. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. அலௌடு தான். ஏன் அலௌடு? சி ரிலேட்டட் டு சேல்ஸ் தானே சார்? சரி, ரிலேட்டட் டு சேல்ஸ் தான். பட் ஆனால் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, புக்கில் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்களா பேட் டெட்டா அப்படின்றத பார்க்கணும். ஏன் புக்கில் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்களான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பேட் டெட்ஸா ரைட் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் பேட் டெட்ஸ் வந்து அலௌடு. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆல்வேஸ் நாட் அலௌடு. பேங்க்குக்கு மட்டும்தான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அலௌடியா. அதர் பர்சனுக்கு வந்து என்ன அலௌடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலௌடு தான். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு, அலௌடு தானே எதுதான் அலௌடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட் டெட்ஸ் தான் அலௌடு. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலௌடு. ஓகேங்களா? ஸோ தட் புக்கில் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்களான்றதை என்ஷூர் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட் டெட்ஸாக ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அலௌடு. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நாட் அலௌடு. ஓகேங்களா? சரி. அட்வான்ஸ் டேக்ஸ் இஸ் கம்பல்சரி அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். தேர்ஃபோர் இட் ஷுட் பி அலௌட் அஸ் அ பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஆர்குமெண்ட் வேலிடா நாட் வேலிடா? அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து கம்பல்சரிப்பா இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல பே பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நாட் வேலிட். சரி, ஓகே. எனி அதர் வியூ? வேற ஏதாவது சொல்றீங்களா? டிஸ்அலோட். ஓகே. சி கவனிங்க. ஆக்சுவலா அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்றது இன்கம் ஏர்ன் பண்றதுக்காக ஒன்று பண்ணா அதுக்கு பேர் தான் பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர். பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இன்கம் ஃப்ரம் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ல அலௌட் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சரான்னு கேட்டா அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்றது பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஓகே, இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்டா ஹெல்ப் பண்ணல. ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அலௌடு கிடையாது. ஸோ இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் அலௌடு கிடையாது. இன்கம் டேக்ஸை அட்வான்ஸாக பே பண்ணுறோம், அட்வான்ஸ் டேக்ஸாக இருந்தாலும் நாட் அலௌடு. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் நாட் அலௌடு. பெனால்ட்டி பே பண்ணுறோம், ஃபீஸ் பே பண்ணுறோம், லேட் ஃபீஸ் பே பண்ணுறோம், எதுவுமே நாட் அலௌடு இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால். ஓகேங்களா? அடுத்து இஜெட் கம்பெனி டெபிட்டட் ₹5 lakh அஸ் டாக்ஸஸ். இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி ஒரு 2 லட்சம், அட்வான்ஸ் டேக்ஸ் ஒரு 1.5 லட்சம், இன்கம் டேக்ஸ் ஒரு 1 லட்சம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 50,000. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா எது டிஸ்அலௌடு? டாக்ஸில் இது எல்லாத்தையும் சேர்த்து டெபிட் பண்ணியிருக்காங்கப்பா. இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அலௌடு? எதுப்பா டிஸ்அலௌடு? Sir, advance tax and income tax ஓகே. added back. 1,50,000 1 lakh. ஜிஎஸ்டி அலௌடான்னு கேட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அலௌடு தான். அடுத்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அலௌடான்னு கேட்டிங்கன்னா தொழில் வரி ஆல்சோ அலௌடு. இன்கம் டேக்ஸ் தான் நாட் அலௌடுன்னு இப்போ தான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் சொன்னேன். ஓகேங்களா? ரைட். அடுத்து மிஸ்டர் ரகு சோல் ப்ரொப்ரைட்டர் கிரெடிட்டட் 1,80,000 as interest on capital at 12% to his capital account and debited same to the profit and loss account. ஒன்றும் இல்லைப்பா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 1,80,000 ரூபாய். இது பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸாக அலோவ் பண்ணலாமா கூடாதா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலௌடா அலௌடு இல்லையா? 12% தான். எவ்வளோ பர்சன்ட்னா 12%. ஆன்சர் பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குதா?
என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் சார் கிளியரா இருக்கு. சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. இந்த 1,80,000 அலௌடா 12% per annum? சார் நாட் அலௌட் சார். ஏன் தம்பி? ஏன்பா நாட் அலௌடு? சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் சார். எஸ். சி, பார்ட்னர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்தா மட்டும்தான் அலௌடு. சோல் ப்ரொப்ரைட்டருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்தாலும் அலௌடு கிடையாது. அடுத்து இன்னொன்று இருக்குது, அது இன்னொரு கொஸ்டினில் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்த 12% வந்து பார்த்தீங்கன்னா 40Bன்னு ஒரு செக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 40Bயில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 12% வரைக்கும் அலௌடு. அது எங்கே தான் அப்ளிகபிள் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு தான். சோல் ப்ரொப்ரைட்டர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. சரி, ஓப்பனிங் ஸ்டாக் அண்டர் கேஸ்ட் பை 10,000 என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க? இதை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன பண்ணணும்ப்பா அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கை? டிடக்ட் சார். ஓகே, டிடக்ட் பண்ணணும். சரி, இதை மட்டும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், எல்லாரும் கவனிங்க. ஸ்டாக்கில் 2 இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு, இன்னொன்று வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு. இதுக்கு நான் ஒரு இதே போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக்கை 2 பண்ணியிருக்கலாம். ஒன்று என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஓவர் கேஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆர் அண்டர் கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். க்ளோசிங் ஸ்டாக்கை 2 பண்ணியிருக்கலாம், ஓவர் கேஸ்ட் பண்ணியிருக்கலாம், அண்டர் கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கொடுப்பாங்கடா. முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. சரி, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? அண்டர் கேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யணும்? அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் கேஸ்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? அண்டர் கேஸ்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது எக்ஸ்பென்சஸாக இன்கமான்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே தான் வரப்போகுது? டெபிட் சைட். ஸோ தட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ தட் எக்ஸ்பென்சஸ் தான் அது. க்ளோசிங் ஸ்டாக் எங்கே? கிரெடிட் சைடு, இது இன்கம் சைடு. ஸோ தட் இன்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். டெபிட் சைடில் வரனால எக்ஸ்பென்சஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் வரனால இன்கம். ஓகேங்களா? ஆக்சுவலாக க்ளோசிங் ஸ்டாக் சேல் பண்ணால் தான் இன்கம், பட் கிரெடிட் சைடில் வரனால இன்கம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம். ஓகே, சரி. இப்போ எக்ஸ்பென்சஸை ஓவர் கேஸ்ட் என்னது? கூட்டி போட்டோம். அதிகப்படுத்தி போட்டால் என்ன செய்யணும்? லெஸ் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா? இப்போ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்? எக்ஸ்பென்சஸை ஓவர் கேஸ்ட் அதிகப்படுத்தி போட்டாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்? கரெக்டான ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க. அவ்வளோதான், கம்மி பண்ணணும். அதுவே எக்ஸ்பென்சஸை குறைச்சி போட்டாங்கன்னா என்ன செய்யணும்? அண்டர் கேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யணும்? எஸ், ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆட் பண்ணணும். அதுவே க்ளோசிங் ஸ்டாக்கை அதிகமாக பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இன்க்ரீஸ். ஓவர் கேஸ்ட் பண்ணிட்டா இன்க்ரீஸ் பண்ணணுமா? டிக்ரீஸ் பண்ணும் சார். அண்டர் கேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்றேன், கவனிங்க. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் போட வேண்டிய இடத்துல 11,000 ரூபாய் போட்டாங்க. அப்ப எக்ஸ்பென்சஸை 1,000 ரூபாய் கூட்டி போட்டாங்க. 1,000 ரூபாய் கூட்டி போட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட வேண்டியதான் அப்படின்னா குறைச்சிட வேண்டியதான். அதே மாதிரி வந்து அண்டர் கேஸ்ட் குறைச்சி போட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ், விச் மீன்ஸ் சிம்பிளாக உங்களுக்கு புரியுறபடி நான் சொல்லணும் அப்படின்னா எது பண்ணணுமோ அதை பண்ணிட வேண்டியதான். ஓவர் கேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிகமாக போட்டாங்க. ஸோ தட் ரிவர்ஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் அண்டர் கேஸ்ட் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும், அதை அப்படிங்க போட்டுருங்க. ஓகேங்களா? இதில் அமௌண்ட் அப்படி டெலிபரேட்டாக கொடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 10% நான் வந்து ஓவர் கேஸ்ட் பண்ணிட்டேன், 10% வந்து அண்டர் கேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 10% அதிகப்படுத்தி போட்டேன். ஓகே, அப்போ 10% அதிகப்படுத்தி போட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 110% டிவைடட் பை 110%. சப்போஸ் 10% கம்மி பண்ணேன், அண்டர் கேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா டிவைடட் பை 90%. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த உள்ள டிஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா போடணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அடிக்கடி ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் கேஸ்ட் அண்டர் கேஸ்ட் பற்றி கேட்பாங்க. Mr. Kumar is a sole proprietor of ABC stores. His wife manages the business and receives 40,000 per month. The proprietor also pays himself 1 lakh per month. Which payment is disallowed?
அதாவது குமார்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோர் வச்சிருக்காரு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. அதில் வந்து ஒய்ஃப் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாரு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து ₹1,00,000 அவரும் வேலை பார்க்குறாரு. ₹1,00,000 சம்பளம் எடுத்துக்கிறாரு. இந்த 2 எக்ஸ்பெண்டிச்சர்ல எது அலவுடு, எது டிஸ்அலவுடு, அல்லது 2மே அலவுடா, இல்லை 2மே டிஸ்அலவுடா? மிஸ்டர் குமார் என்னது அலவுடா, டிஸ்அலவுடா? சார் 1 lakh disallowed. 1 lakh டிஸ்அலவுடா? ஏன் 1 lakh டிஸ்அலவுடு? சோல் ப்ரொப்ரைட்டர்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி அலவுட் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாதோ அதே மாதிரி சோல் ப்ரொப்ரைட்டர்ல சேலரி பே பண்ணாங்க, சோல் ப்ரொப்ரைட்டருக்கு அவரே பே பண்ணாருன்னா அது அலவுட் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஒய்ஃபுக்கு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா அது பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சரான்னு கேட்டால் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்களுடைய சேலரி அலவுடு தான். பட் சோல் ப்ரொப்ரைட்டரில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் அலவுடு கிடையாது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா அலவுடு கிடையாது. ஓகேங்களா? இன்னும் 2 கொஸ்டின் மட்டும் முடிச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். XYZ லிமிடெட் இல்லைனா அடுத்து இதில் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷனில் கூட கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? எஸ் சார். உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க, ஆர் வாய்ஸில் சொல்லுங்க. செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? எஸ் சார், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. சார் நானே கேட்டுதான் இருக்கேன் சார். கேட்டுட்டீங்களா? ஓகே ஓகே பிரதர். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா பிரதர்? சார் எனக்கே கொஞ்சம் நோஸ்ட் அடிச்சிரு சார். நான் படிச்சாலாம் நான் கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே 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 ஓகே. சி சேஷாத்ரி பிரதர்கிட்ட கேட்டு அடுத்து எப்போ டைம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்டார் செஷன் வச்சுப்போம். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 செஷன் வச்சுப்போம் டைரக்ட் டாக்ஸுக்கு. பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் கொஷின்ஸ் வச்சிருக்கிறேன். டாப் 25 கொஷின்ஸ் நான் போட்டிருந்தேன் நம்மளுடைய இதில். ஸோ அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 கொஷின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சுது. சி கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் ஆகிருந்துருக்கலாம். ஏன்னா நான் நிறைய கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். 1 2வது இது வந்து ஏற்கனவே படித்தவங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. என்னடா என்னமோ பேசுகிறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா கேபிட்டல் கெயின், அப்புறம் வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த 3 டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அந்த 3 டாப்பிக்கை நல்லா படிச்சிருங்க. என்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி பிரதர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் போடுறேன். இந்த 3 டாப்பிக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கான்செப்சுவல் கிளாரிட்டி எங்கெங்கெல்லாம் வரணும் அப்படின்றத உங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? சி நெக்ஸ்ட் ஒரு செஷனில் மீட் பண்ணலாம். பிரதர் தேங்க்யூ பிரதர். சார் ஒரே நிமிஷம் சார். சொல்லுங்க. ஒரே நிமிஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரும் வந்து கொஞ்சம் வீடியோ ஓப்பன் பண்ண முடியுமா இருக்கிறவங்க எல்லாரும்? சார் நீங்க ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த 1 செகண்ட் பிரதர்.